பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6 ஜூன் 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு நெரிசல் ஆர்சிபி மீது வழக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்க மேலே அந்த டீம் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தான் அதாவது கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணை நடத்துவதற்கு கர்நாடக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. சரிங்களா, ஜான் மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. எதுக்காகனா, அந்த ஆர்சிபி வெற்றி விழாவில் கூட்ட நெரிசலில் இறந்தவங்களை சார்ந்து அந்த இறப்பு சார்ந்து விசாரிக்கிறது. அடுத்து பாருங்கள், பிரதமர் மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் பயணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும். செனாப் ரயில்வே பாலத்தை இன்னைக்கு திறந்து வச்சுருக்காரு. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய பிரேக் த்ரூ இந்த பாலம் அப்படின்றது. ஏன் அப்படின்னா, அதாவது காஷ்மீருக்கு நேரடியான ரயில் சேவை கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா, உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் வழித்தட திட்டம் நிறைவடைஞ்சிருக்கு. உயரமான பாலம் எது அப்படின்னா செனாப் பாலம். இன்னொன்று கொடுத்துருக்காங்கங்க. என்ன அப்படின்னா, அஞ்சி பாலம்னு ஒரு பாலம் அது திறந்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, நாட்டோட முதலாவது கம்பிவட ரயில் பாலமா. சரியா, ரொம்ப முக்கியமானது. எல்லாம் செனாப் ஞாபகம் வச்சுருப்பாங்க. மேபி கேட்டால் அஞ்சி கேட்கலாம். அஞ்சி பாலம் அப்படின்றது நாட்டோட முதலாவது கம்பிவட ரயில் பாலம். அதே மாதிரி இந்த வழித்தடத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலே மிக நீளமான சுரங்கம் 12.77 கிலோமீட்டர் தொலைவுக்கு. அந்த சுரங்கம் பேர் என்ன அப்படின்னா T50. சரியா, ரொம்ப முக்கியங்க. டனல் 50ன்னு சொல்லுவாங்க. அதான் T50. அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவிலேயே நீளமான சுரங்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழித்தடத்தை பார்த்து வச்சுக்கோங்க. உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரொம்ப முக்கியங்க. இந்த வழித்தடம் கேட்பாங்க. ஏன்னா 97 போட்ட பிளானு இப்போ தான் நிறைவேறியிருக்கு. இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை. சரியா, அடுத்து பாருங்கள், இந்த சிவகலை அகழாய்வு பகுதியில் கல்குவாரி செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சிவகிரி அகழாய்வு பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்குது. மேபி நம்ம யூனிட் 5ல் கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம். சிவகலை எங்கே இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில். சரியா, ஏன்னா நம்மளுக்கு ஆதிச்சநல்லூர் தெரியும். சிவகலை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானதுங்க என்னென்னா, காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியை அவங்களுக்கு தமிழ்நாடு விஞ்ஞானி விருது கொடுத்துருக்காங்க. சரியா, அவங்க பேர் என்ன அப்படின்னா, பேராசிரியை வரலட்சுமி பெருமாள். இந்த பாருங்கள், தமிழ்நாடு மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தால் வழங்கப்படும் தமிழ்நாடு விஞ்ஞானி விருது. சரியா, வரலட்சுமி பெருமாள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நன்னீர் பாசியிலிருந்து எரிபொருள் தயாரிச்சிருக்காங்க. கடல் பாசி மூலம் மருந்து பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு பேட்டன் ரைட்ஸுமே வாங்கியிருக்காங்க. அப்போது ரொம்ப முக்கியம். நன்னீர் பாசியிலிருந்து எரிபொருளும் கடல் பாசியிலிருந்து மருந்து பொருளும் தயாரிச்சிருக்காங்க பேராசிரியை வரலட்சுமி பெருமாள். அப்போது இப்போ இவங்களுக்கு தான் தமிழ்நாடு விஞ்ஞானி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். எண்ணும் எழுத்தும் திட்டம் அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள், அதாவது 8 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு மேக்ஸு சேர்த்து. இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்து இந்த பாருங்களேன், மக்களை தேடி மருத்துவம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இதை சொல்லியிருக்காங்க புதுசாக. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் முதற்கட்டமாக 721 தொழிற்சாலையில் இவங்க செயல்பட போகிறாங்களா இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலியமாக. இதில் அதாவது 721 தொழிலாளர்களை தொழிற்சாலைகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பேசிக்காக தொற்றா நோய்கள் எதுவும் குறைபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இது மெயினாக சர்க்கரை மற்றும் உயர் ரத்த அழுத்தம் பாதிப்பை செக் பண்ணுறதா இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவம். அடுத்து பாருங்கள், ஆப்ரேஷன் திரை நீக்கு நடவடிக்கை ரொம்ப முக்கியமானது. இந்த நடவடிக்கை எடுத்தது யார் அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை. சரியா, இணையவழி குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் திரை நீக்கு. ரொம்ப முக்கியங்க. சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த நியூஸ் வந்துருச்சு, ஆப்ரேஷன் திரை நீக்கு. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. இப்போ திரை நீக்கு 2 என்ற நடவடிக்கை மூலம் 3 நாட்களில் 136 பேர் கைது பண்ணியிருக்காங்களாம். எதுக்காக அப்படின்னா, இணையவழி குற்றங்களுக்கு எதிரான ஆப்ரேஷன், அதுதான் ஆப்ரேஷன் திரை நீக்கு. சரியா, சரி, ரைட். அடுத்து பாருங்க, வேற நம்மளுக்கு அரசியல் சார்ந்து எதுவும் தேவையில்ல.
இந்த இது முக்கியங்க, நம்மளுக்கு தெரியும்ல, ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். சரியா, அந்த சுற்றுச்சூழல் தினத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான நியூஸ் என்னென்னா இந்ததுங்க, அதாவது இந்தியாவிலேயே அதிகமான, ஒரு நிமிஷம் இருங்க, ரைட் செட் பண்ணிப்போம். ஓகேங்க, இந்தியாவிலேயே அதிகபட்சமாக ராம்சார் நிலங்கள் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். சரியா, ஈர நிலங்களுக்கான இது கொடுப்பாங்கல்ல, ராம்சார் இது கொடுப்பாங்க. சரிங்களா, பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த ராம்சார் அங்கீகாரம் வந்து 21 ஈர நிலங்களை பெற்று முதல் இடத்துல இருக்க மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு மாநிலம். இன்னொன்று முக்கியமானது சொல்லியிருக்காங்கங்க, என்ன அப்படின்னா மன்னார் வளைகுடாவில் உள்ள தனுஷ்கோடியில் தமிழ்நாட்டின் முதல் கிரேட்டர் ஃப்ளெமிங்கோ சரணாலயம் வந்து வைக்க போகிறாங்க. சரிங்களா, அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க, கிரேட்டர் ஃப்ளெமிங்கோ சரணாலயம் எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடாவில் இருக்க தனுஷ்கோடியில். இந்த ஃப்ளெமிங்கோ பறவை அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த பறவை. அந்த ஃப்ளெமிங்கோ பறவை நிறையா வந்து அந்த இடத்துல வருது. சரிங்களா, மன்னார் வளைகுடா பகுதிக்கு. ஸோ அந்த இடத்துல கிரேட்டர் ஃப்ளெமிங்கோ சரணாலயம் வைக்க போகிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரியா, சரி, அடுத்து பார்க்கலாம். ரஃபேல் போர் விமானம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட உடல் பகுதி வந்து இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்க. அதாவது பிரான்ஸ் நாட்டோட டசால்ட் ஏவியேஷன் அந்த நிறுவனம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரஃபேல் போர் விமானம் தயார் பண்ணுறாங்க. அவங்க கூட யார் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா டாட்டா. சரியா, டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ரஃபேல் போர் விமானத்தோட உடல் பாகங்களை மட்டும் இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்க. இன்ஜின் வந்து அங்கேருந்து வந்துடும், நம்மளுக்கு டேரெக்டாக டசால்ட் ஏவியேஷன் மூலியமாக ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துடும். அந்த உடல் பாகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் மூலியமாக தயாரிக்க போகிறாங்க. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பணியாளர் தேர்வு வாரியத்துக்கு புதுசாக அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப் பேர் என்ன அப்படின்னா மை எஸ்எஸ்சி ஆப். இனிமேல் இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவே டைரெக்டாக எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு பதிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயம் கேட்பாங்க. இந்த ஆப் பேர் என்ன அப்படின்னா மை எஸ்எஸ்சி அப்ளிகேஷன். அடுத்து அதே ஜூன் 5 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு ஒன்றிய அரசு சார்பாக நிறையா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆரவல்லி பசுமை சுவர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கங்க. ரொம்ப முக்கியமானது, ஆரவல்லி பசுமை சுவர் திட்டம். இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆரவல்லி மலைத்தொடர்களில் அதிகமான காடுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா, இது எந்தெந்த மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் டெல்லியில் பரவி இருக்குது இந்த ஆரவல்லி மலைத்தொடர்கள். ஸோ 5 கிலோமீட்டர் சுற்றளவில் பசுமை பரப்பை அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். சரியா, ஆரவல்லி பசுமை சுவர் திட்டம் அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர்களில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் பசுமை பரப்பை அதிகரிக்கிறது இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, ரைட்டு, ஓகேங்க. அடுத்து பார்க்கலாம். இந்த தாயின் பெயரில் மரக்கன்று நம்ம பார்த்தோம்ல, சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு துவங்கினார். இப்போ வந்து சிந்தூர் பெயரில் ஒரு மரக்கன்றை வந்து பிரதமர் மோடி நட்டிருக்காப்புல. அடுத்து பார்க்கலாம். ஓகேங்க, இன்றைக்கி நியூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அவ்வளோதான். இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்குது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த இது பார்க்கலாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா தமிழ்நாடு சைக்கிள் லீக் எங்கே நடைபெற போகுது அப்படின்னா சென்னையில் நடைபெற போகுது. தமிழ்நாடு சைக்கிள் லீக் சென்னையில் சீசன் 3 வந்து நடைபெற போகுது. இதோட கருத்துரு என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரைடு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, க்ரீன் ரைடு தான் இதோட தீம். வேறு அவ்வளோதாங்க. எல்லாமே வந்து இப்போதைக்கு முக்கியமான இந்த கிராண்ட் ஸ்லாமு எல்லா போட்டியுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்சோடனே யார் ஃபைனலில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துக்குருவோம். அது மட்டும் தான் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். சரிங்களா, இடையில பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு குழப்பிடும். இந்த இது பாருங்கள், டிவிஎஸ் மோட்டார்ஸோட தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா சுதர்சன் வேணு. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் சார்ந்த விஷயம் கேட்பாங்கன்னா மேபி கேட்கலாம், கட்டாயம் கேட்கலாம். அதாவது டிவிஎஸ் மோட்டாரோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன் வேணு. ஸோ முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, அதாவது நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ கீழே இல்லைங்க, நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின், அதாவது அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட PDF கேட்டிருந்தீங்க, குரூப் 4 கொஸ்டினோட PDF, அது திங்கட்கிழமை காலையில் 9 மணிக்கு, அதாவது 9ஆம் தேதி காலையில் வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். மறந்துடாமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.